வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். அனைவருக்கும் குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இந்த குருப்பெயர்ச்சி என்ன லேட்டாக போகிறாங்கலாம் நினைப்பீங்க. யாரோ என்னென்ன கருத்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம கருத்து எப்பயுமே பயனுள்ள கருத்தாக இருக்கணும். நம்ம வழிபாடு எப்பயுமே அன்பு வழிபாடு, அச்ச வழிபாடு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்படி நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே துன்பம் கூட இன்பமாக இருக்கும். நம்ம இந்த தொகுப்பில் குருப்பெயர்ச்சி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி என்னென்னா விருச்சிக ராசி. இந்த குருப்பெயர்ச்சி மே 1 சித்திரை 18 புதன்கிழமை அன்று மாலை 3:57 அளவில் கார்த்திகை 1 பாதத்திலிருந்து 2 மாதம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு குருப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருப்பெயர்ச்சினால் இந்த விருச்சிக ராசிகளுக்கு எத்தனாம் பாறை வர்றாங்கன்னா 7ஆம் இடமாக வருகிறார். 7ஆம் இடம் கலஸ்திரகானம் சொல்லுவாங்க, மனைவி ஸ்தானம் சொல்லுவாங்க. மனைவி, கூட்டாளி, அன்பர்கள், அடுத்த இனத்தவர்கள், அது ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த 7ஆம் இடம். புதிய உறவு, ஒரு புதிய உறவுலாம் அந்த ஆண்டில் குருவான அமைச்சு கொடுப்பார். அப்படின்னா என்ன ஐயா புரியலை அப்படிம்பாங்க. ஐயா இங்கே திருமண காலத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 27 வயசு 30 வயசில் இருக்கீங்கன்னா கண்டிப்பான முல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. சரிங்க, வேலையே இல்லைங்க, விருச்சிக ராசி வேலை கிடைக்க போகுது. எங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் விருச்சிக ராசி குழந்தை பிறக்க போகுது. எங்கள் ப்ரொமோஷன் இல்லைங்க, கண்டிப்பாக விருச்சிக ராசி ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு ஏற்றத்தை இந்த 7ஆம் இடமாகக்கூடிய குரு பகவான் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு கொடுத்தே தீருவார். அட போங்க ஐயா, அர்த்த ஆட்டமாக செல்ல உட்காந்து நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் குருவான் என்னத்தையாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், என்னதான் வேகமாக இருந்தாலும் சனியும் குருவும் ஒரு நட்பு கிரகம், சமமான கிரகங்கள். அப்போ தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்வார் இந்த சனி பகவான். இப்போ நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணும். யார்? இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. உங்களுடைய சந்தர்ப்பம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும். சில ராசிக்காரங்க நல்ல சுறுசுறுப்பானவங்க தான். சோம்பேறி அவங்க தான், சுறுசுறுப்பு அவங்க தான். அதனால் இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா ராவும் கேது உச்சம் வருவாங்க இந்த வீட்டில். ஏன்னா நெகட்டிவ்னா பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா நெகட்டிவ். என்ன புரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களை அப்படி தான் இருப்பாங்க. சுறுசுறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்கும், சோம்பேறித்தனம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அப்புறம் புரிஞ்சிக்க முடியுமா? முடியாதே. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் பொதுவாக இயற்கையாகவே சுபர். ஏன்னா குருவும் செவ்வாய் யோகக்காரங்க தான். அதான் குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க. மங்களங்கிற செவ்வாய் குரு பகவான். அப்படிப்பட்ட குருவான் 7ஆம் இடத்துல மங்களத்தை கொடுக்க போகிறாருங்க. திருமண பாக்கியம் நடந்தே தீருங்க. இதை எழுதி வச்சுக்கலாம். கல்யாண வயசில் ஒரு விருச்சிக ராசி பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்களா, திருமணம் முடிஞ்சிடும். அதே போல் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. முயற்சி செய்ய செய்ய அந்த முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும். குருவான் சப்போர்ட்டாக இருக்கார், கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் அர்த்த அட்டம்ஸில் கொஞ்சம் சிரமப்பட்டுருந்தவங்க நீங்கள் இந்த குருவானால் நீங்கள் நிமிர்ந்து உட்காரலாம். ஐயா இதைத்தானையா எதிர்பார்த்தோம். யாரா 2 வாரம் நல்லா சொல்ல மாட்டாங்களா ஐயா? நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு இடத்த உட்கார முடியலையே ஐயா அப்படின்னு ரொம்ப மனசு நொந்திருக்கவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று நினைக்காங்க. ஐயா நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், என்னைய வாங்கி என்கிட்ட சும்மா இருக்க சங்க ஊதி கிடத்த கதையாலும் ஆயிடுச்சு ஐயா. அப்படிலாம் உங்களோட வாழ்க்கையில் நிறையா ஒரு போராட்டங்கள், அதனால் சில பகைகள், அதனால் சில நன்மைகள் எல்லாம் கலந்து சொல்லுவாங்கள்ல, அறுசுவை உணவும் உங்களுக்கு இருந்ததில் கசப்பு கொஞ்சம் அதிகமாக விட்டார் சனி பகவான்.
அந்த கசப்பை நீக்கத்தான் வர்றாரு இந்த குரு பகவான். இல்லையா? கசப்பு சாப்பிட்டில்ல, போதும், சரி சாப்பிட்டது போதும், மருந்து சாப்பிட்டாச்சு, நீ அடுத்து ஒன்று விருந்து சாப்பாடு தான். அப்போ இந்த ஆண்டு சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள், இடம் மாறுறது, வண்டி வாங்கணும் புதுசாக வாங்குறது, இல்லை பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி எடுக்கிறது, ஒரு சொத்தை விற்கிறது, சொத்தை வாங்குறது, வாடகை வீட்டிலேருந்து ஒத்திக்கு போகிறது, ஒத்தியிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது, இப்படியாக ஏற்றங்கள், இல்லை மாடி வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு பண்ணி அதனால் முன்னேற்றம் வரக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, இது 7ஆம் பாடுக்குனால உங்கள் மனைவியை நீங்கள் அன்பாக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 7ஆம் பாடு கலஸ்திரம், அவள் தான் உங்களுக்கு கதாநாயகி. அப்போ மனைவியிட்ட நல்ல ஒரு மதிப்பையும் அவளை கண்கலங்காமல் மகிழ்ச்சியாக பார்த்துக்குங்க ஐயா. அது போதும்யா, இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு உண்டான செழிப்பாக கொடுத்து போயிடுவார். ஏன் மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து செல்வம். அதான் பழமொழி சொல்லுவாங்க, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அருளும் இருந்தால் தான் பிறக்க முடியும், பிறந்தால் பொருள் இருந்தால் தான் வாழ முடியும். அப்படி நம்ம சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்போ உங்களுக்கு பொருளக்கூடிய யார்? உங்கள் மனைவி தான். அதுக்கு தான் ராகு எது உச்சமாக இருக்காங்க. அப்போ மனைவி மூலியமாக சொத்து சேர்க்கறது, மனைவி மூலியமாக சுகத்தை கேட்குறது, மனைவி மூலியமாக எல்லாமே செய்ய உங்களுக்கு விளைந்து கொண்டே இருக்கும். அதுதான் மனைவியை கொடியுடையன்னு சொல்லுவோம். கொடி வந்து என்ன செய்யும்? பறந்து போய்கிட்டே இருக்கும். வேறு ஆண்கள் வேறு அங்கே கீழே தான் போகும், இது மேலே போகும். சரிங்களா? அப்போ வேறு போகிறது தெரியாது, ஆனால் கொடி போகிறது தெரியும். அப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறார். ஐயா கல்யாணம் முடியலையா, நான் அப்படி மனைவி, கவலைப்படாதீங்க, அம்மா தான். அதுக்கப்புறம் இல்லை அம்மா எனக்கு இல்லை, மனைவியும் இல்லை, என்னையா இருக்குது, நான் ஆளாத்தான் இருக்கேன் ஐயா. அப்போ உங்களுக்கு உறவு இருப்பாங்கள்ல அம்மாங்கிற ஸ்தானத்தில், அவங்க உங்களுக்கு பிரியமாச்சுக்குங்க. இல்லை குலதெய்வ கன்னி வழிபாடு பண்ணிங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். எப்பயுமே நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய நண்பர்கள், உங்களுடைய மனைவி, அம்மா, அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்யுங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் நடந்துக்கிட்டு இருக்குது, குருவானுடைய அனுக்கிரகம் நடந்துக்கிட்டு இருக்குது, ரெண்டும் நடக்குது. அப்போ எதையுமே கொஞ்சம் அப்படி நிதானமாக போய் செஞ்சிங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சனிக்கு வந்து ரொம்ப நிதானம் வேணும். அதுக்குத்தான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறான். குரு வந்து 1 வருஷம் எடுத்துக்கிறாரு. இருக்கலே ரொம்ப ஸ்பீடு கம்மியானது யார்? சனி பகவான் தான். அப்போ அவனுக்கு நிதானமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அட்டமச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, அட்டமச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுடைய பார்வையும் கிராசிங் ஆகும், குரு பார்வையும் கிராசிங் ஆகும், 2 பேர் கிராஸ் ஆகுறாங்க உங்களுக்கு ராசியில் வந்து. அப்போ எதை நீ எடுத்துக்கிறணும்? குறுக்கோளில் போகிறேன்னு சொல்லி மேடு பள்ளத்தில் போய் 1.5 மணி நேரம் போகிறத விட பைபாஸில் 10 கிலோமீட்டர் கூட இருந்தாலும் சன்னு போயிட்டே இருக்கலாம். இட்டு போய் குறுக்கோளில் கூழ விழுந்து வண்டி பாழாகி குறுக்கொடிக்கிறதுக்கு பைபாஸ் நீட்டாக 10 நிமிஷம் முன்ன பண்ணால் நீட்டாக போயிடலாம். அப்போ பைபாஸுங்கிறது எது? குரு பகவான். குறுக்கோளிங்கிறது சனி பகவான். கரடு முறையாக இருக்கும், சீக்கிரம் என்னப்பா, அதை ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த ஆண்டு எந்த விஷயத்தையும் நேர்மையாக நிதானமாக எடுத்து விட்டீர்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவலையை விட வேண்டாம். கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு விருத்தி கொடுத்தே தீருவார். குரோதி ஆண்டில் விருத்தி உண்டாகக்கூடியவர் விருச்சிக ராசிக்காரங்க. அப்படியே போகும், கடைசியில் ஃபைனலில் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா குருவுக்கு அவ்வளோ மரியாதை. எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் இதை குருவுக்கு ஏன் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா, தேவகுரு. எதை மன்னிக்கக்கூடிய தன்மை குருபவானுக்கு உண்டு. அதுதான் யாருமே அவர் பகை கிடையாது.
சும்மா சொல்லுவோம், சுக்கிரன் பகன் சொல்லுவோம், புதன் பகன். ஆனால் இருந்தாலும் அவருக்குண்டான அந்த கருணையிலிருந்து கண்டிப்பான முறை யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார் குரு பகவான். அப்படி ஒரு இரக்கமுடையவர். அப்படிப்பட்ட குரு பகவானை நல்ல வழிபாடு செய்யுங்க. ஒரு முறை பழனிமலை தண்டபாணி சுவாமிகளை ஆண்டிக்கோலமும் அரச கோலம் பாட்டுவாங்க. செல்வச் செழிப்பும் நல்ல தொழில் விருத்தியும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. இந்த விருச்ச ராசிக்காரங்க மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவு செய்கிறோம். அடுத்த தொகுப்பில் மகிழ்ச்சியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.